ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த டைப்பர் க்ரீம் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எம்எல்சிஃபையருக்காக ஒலிவியம் 1000 எடுத்திருக்கேன். இது வந்து ஈவாக்ஸ் அண்ட் ஸ்டேரிக் ஆசிட் விட நேச்சுரல் இல்லையா. ஸோ அதனால் இதில் எல்லாமே வந்து பேபிஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாகவே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நான் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆலிவ் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில், இந்த 3 ஆயிலும் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது ஆயில் இருந்தாலும் இல்லை ஒரே ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே அந்த கிராம்ஸ்க்கு நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் தாராளமாக. அடுத்து நான் டிஸ்டில் வாட்டர், ஹைட்ரோசோல்ஸ் அந்த மாதிரி எதுவும் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்காக பண்ணுறதுனால சேஃபான இன்க்ரீடியன்ஸாக இருக்கணுன்றதுனால அதுக்கு அடுத்து கிளிசரின் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஆலன்டாயின், இதுதான் வந்து ஆலன்டாயின். அதுக்கு அடுத்து வந்து ஜிங்க் ஆக்சைடு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆலன்டாயின் அண்ட் ஜிங்க் ஆக்சைடு தான் இதுக்கு வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். ஸோ இப்போ வந்து அந்த பீக்கரில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம டபுள் பாயிலரில் வச்சு மெல்ட் பண்ண போகிறோம். ஒலிவியம் 1000 மெல்ட் ஆகிற வரைக்கும். அந்த மீன்வைல் நம்ம வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்து இங்கே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த எம்எல்சிஃபையர்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பிளெண்டர் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஏன் ஜிங்க் ஆக்சைடு ஃபஸ்ட்டே போடல அப்படின்னா, அந்த மாதிரி ஜிங்க் ஆக்சைடு போடும்போது ஹீட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் மாறிடுது. பட் இது இந்த டைமில் இது ஹாட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போதே அதை சேர்த்து போட்டு ஹீட் பண்ணலை. ஸோ இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கூல்டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கூல்டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு ஆட் பண்ணுறதுக்கு 45 டிகிரி செல்சியஸ் கீழே வரணும். ஸோ அதனால் நான் வந்து கீழே ஒரு வாட்டர் பாத், அதாவது கீழே வந்து கோல்டு வாட்டர் இருக்குது, அதில் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தட் சீக்கிரமாக வந்து டெம்பரேச்சர் வந்து கூல்டவுன் ஆகும் அப்படின்றதுனால. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் எனக்கு வந்து 42 டிகிரி செல்சியஸ் வந்துடுச்சு. ஸோ நான் கூல்டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணுறேன். கூல்டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் விட்டமின் இ ஆயில் தான் நான் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஏன் ஃப்ராக்ரன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணல அப்படின்னா, குழந்தைங்களுக்காக பண்ணுறோம். எசென்ஷியல் ஆயில் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் எதுவுமே வராமல் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஈக்கோ அண்ட் விட்டமின் இ ஆயில் அவ்வளோதான் நான் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு டைப்பர் நீங்கள் கட்டிட்டு அடுத்த டைப்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது துடைப்போம் இல்லையா, நம்ம வைப் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப்பரை போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு தின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த டைப்பரோட இரிட்டேஷன் வந்து ஸ்கின்ல இருக்காது. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் அந்த தை உரசுறும் போது அந்த ரேஷஸ் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறது கூட ஃபஸ்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து அந்த ரேஷஸும் கம்மியாகும். தாராளமாக பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.